எங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட அவங்க விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் எதிர்காலத்தில் கூட இருக்குது. ஒருவேளை 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் போய் பேசுறது வேறு விஷயம். 2 தனித்தனி கட்சிகள் ஒன்றாக போய் இன்னொரு கட்சியோடு போய் தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக பேசுவது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். மாநில உரிமைகள் பறிப்புக்கு எதிராக, ஆளுநர்களுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக, இப்படி பல வகைகளிலும் நேரடியாக களத்திலே நின்று போராடி இருக்கிற கட்சியாக இந்த காலத்தில் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நேரடியாக போராடி இருக்கிறது. பல பிரச்சனைகளில் மாநில அரசாங்கத்திற்கு தோழமை கட்சியாக இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுத்து சிலவற்றை அவர்களை நிறைவேற்ற நாங்கள் செய்திருக்கிறோம். மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் மதவெறி சக்திகளுக்குமான போராட்டம்தான் இந்த தேர்தல். வணக்கம். தேர்தலை ஒட்டி பல்வேறு கட்சியின் தலைவர்களை நமது இந்து அலுவலகத்துக்கு அழைத்து அவர்களுடன் நடத்துவது என்பதன் ஒரு பகுதியாக இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் தோழர் பி. சண்முகம் அவர்கள் நம்முடன் அமர்ந்திருக்கிறார். மாணவர் இயக்கத்தில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி படிப்படியாக விவசாயிகள் சங்கம், மலைவாழ் மக்கள் சங்கம் ஆகியவற்றில் தீவிரமாக பணியாற்றி வாச்சாத்தில் அங்கு உள்ள மக்களுக்கு எதிராக பெரிய வனத்துறையினரும் காவல்துறையினரும் தாக்குதல் நடத்திய பொழுது முதலில் உள்ளே நுழைந்த ஒரு அரசியல் கட்சியில் தலைவர் அவர்தான். அன்றிலிருந்து தொடர்ந்த போராட்டத்தின் காரணமாக வாச்சாத்தி மக்களுக்கு நியாயம் கிடைக்க செய்து அந்த நீதியை நிலைநாட்டியிருக்கிறார். அவர் இப்போது முதல் முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் தமிழ் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை வரவேற்கிறார். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சிபிஐ, சிபிஎம் 2 கட்சிகளையுமே சமமாக தான் மதிக்கிறாங்க. 2 கட்சிகளை தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி சீட் அலோகேஷன் நடக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் கொள்கை அளவில் வந்து ஒன்றா தான் இருக்கீங்க. ஆஸ் அ பாலிசி லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொள்கை உடன்பாடு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்களும் சிபிஐயும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்கா? அடுத்த முறை செய்வீர்களா? இவங்க வந்து சிபிஐ, சிபிஎம் சமமாக பார்க்குறாங்க. உங்கள் கட்சியில் என்ன பார்வை? அதாவது 2011 வரைக்கும் சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் தொகுதி எண்ணிக்கையில் வித்தியாசமான முறையில் தான் ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கு. அநேகமாக ஃபஸ்ட் டைம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை 8-8ன்னு ஒரு தடவை இது பண்ணாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே சீட்டு எண்ணிக்கையில் வித்தியாசம் என்பது தான் சிபிஎம்முக்கு சிபிஐக்கு இருந்திருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ 2016 மக்கள் நல கூட்டணி அல்லது அதற்கு பிறகு 2021 அநேகமாக கட்சி வரலாற்றிலேயே இந்த தேர்தலில் தான் மிக குறைவான 5 என்கிற எண்ணிக்கையில் போட்டிருக்கிறது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால தான் கட்சி தோழர்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தியும் கோபமும் வந்ததற்கான மிக முக்கியமான ஒரு காரணம். பட் 2 கட்சியும் சேர்ந்து போய் ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட அவங்க விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் எதிர்காலத்தில் கூட இருக்குது. ஒருவேளை 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் போய் பேசுறது வேறு விஷயம். 2 தனித்தனி கட்சிகள் ஒன்றாக போய் இன்னொரு கட்சியோடு போய் தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக பேசுவது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க சமப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு இதுதான் இருக்குது. இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் சிபிஎம்மும் சிபிஐக்கும் இருக்கக்கூடிய பலம் என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் வந்து அதாவது ஒரு அரசியல் ரீதியான முடிவை முதல்லே எடுத்துட்டு இதுக்குள்ளே நின்று நாங்கள் தேர்தல் அணி சேர்க்கையை முடிவு பண்ணுறோம். மற்றவங்க மாதிரி இங்கே போயிடுவோம் அங்கே போயிடுவோம் மிரட்டி அச்சுறுத்தி அப்படிலாம் நாங்கள் வந்து பண்ணுறதில்லை, பண்ண மாட்டோன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுவே ஒரு பலவீனமாக எடுத்துக்கிறாங்களான்னு தெரில. நாங்கள் அந்த மாதிரி அதையே ஒரு பலவீனமாக எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. பட் எனிவே எங்களுடைய பலம்தான் இத்தகைய பிரச்சனைகளுக்கெல்லாம், எங்களுடைய பலத்தை அதிகரிப்பதன் மூலமாகத்தான் இத்தகைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். வேறு எந்த கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எங்களுடைய பலத்தை நாங்கள் அதிகரிப்பதன் மூலமாகத்தான் இதற்கு தீர்வு காண முடியுமே தவிர நட்பு ரீதியாகவோ பேச்சுவார்த்தை மூலமாகலாம் தீர்வு காண முடியாது. ஸோ எதிர்காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழகத்தில் ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக மாற்றுவதன் மூலமாகத்தான் இதில் மாறுதலை ஏற்படுத்த முடியுன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம்.
இப்போ கேரளத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடும் போட்டி உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் எதிராகும். அதே சூழ்நிலை நீங்க வந்து இங்க தோழமை கட்சிகளா இருக்கீங்க. இது வந்து ஒரு முரண்பாடா தெரியுதா இல்ல இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் சூழல் தேவை என்கிற முறையில் அது வந்து இருக்கு. இங்கே வந்து எங்களுக்கு தொகுதி உடன்பாடு என்பது திமுகவுடன் தான். காங்கிரஸோட எங்களுக்கு தொகுதி உடன்பாடு கிடையாது. ஓட்டுக்களை அவங்க அவங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, நாங்கள் நிற்கிற இடத்துல அவங்க ஓட்டு போடுறாங்க என்பதை தவிர திமுகவோடு தான் எங்களுக்கு தொகுதி உடன்பாடு. கேரளத்தில் பிரதானமான எதிரியாக இருப்பதே காங்கிரஸ் தான். யூடிஎஃப்க்கு எல்டிஎஃப்க்கு தான் போட்டி. நீண்ட காலமாக அந்த ஒரு அணி சேர்க்கை என்பது நீண்ட காலமாக கேரள அரசியலில் இருக்கிற போது இயல்பாக காங்கிரஸை எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் மாநில அரசியல் சூழலை பொறுத்து தானே தருவாராது. இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்ப்பதில் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் நம்ம நின்று ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அணுகுமுறை தான் மாநிலத்தினுடைய அரசியல் சூழல்லேருந்து அந்த முடிவுக்கு வரோம். இந்த தேர்தல் வந்து தமிழகத்தில் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக பாஜக ஒரு 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 பெரிய அணி, உங்களுடைய திமுக தலைமையிலான ஒரு மதச்சார்பற்ற அணி. இதை தவிர நடிகர் விஜய் களத்தில் இறங்கியிருக்கிறார். அவருக்கு ஒரு அபரிமிதமான ஒரு ஆதரவு இருப்பது என்பது களத்தில் உள்ள ஒரு நிலவரமாக இருக்கிறது. இப்போ இத்தகைய ஒரு சூழலில் உங்களுடைய கட்சியானது எதை முன்வற்றி நீங்கள் உங்களுக்கு மறுபடியும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? இல்லை, முதல்ல விஜய்க்கு அபரிமிதமான ஆதரவு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் வந்து கடுகளவு கூட ஏற்கலை. அதாவது அவரை பார்ப்பதற்கு வரக்கூடிய கூட்டம் முழுவதுமே ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும், ஒரு அரசியல் மாற்றம், ஒரு புதிய தலைவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் வருகிறார்கள் அப்படின்ற மதிப்பீட்டிலேருந்து ஒருவேளை நீங்கள் அதை அபரிமிதமான ஆதரவுன்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு தெரில. ஆனால் வரக்கூடிய மக்களை அந்த தன்மையில் நான் வந்து நிச்சயமாக பார்க்கல. திரையிலே பார்த்த நடிகர் தெருவுக்கு வந்திருக்கிறார். முதல் முறையாக தெருவுக்கு வந்திருப்பவரை பார்ப்பதற்கு எல்லோருமே விரும்புவார்கள். அந்த முறையில் தான் நடிகர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வரக்கூடிய கூட்டமே தவிர அது அத்தனையும் வாக்குகளாக மாறும், தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் மக்கள் திரளுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஏற்கலை. பட் எனிவே நான் சொல்கிற மதிப்பீடு கூட தவறாக இருக்கலாம். அது வந்து மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் நிச்சயமாக அவர் இந்த முறை அப்படி ஒரு 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 குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெறுவாரே தவிர ஒரு இடம் வெற்றி பெறுவதற்கு கூட, நான் சொல்கிறது திரு விஜய் அவர்கள் போட்டியிடுகிற இடத்தில் உட்பட ஒரு இடம் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பில்லை என்பது தான் எங்களுடைய மதிப்பீடு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை முதலாக தேர்தலை சந்திக்கிறார். 2 ஆட்சியும் பிடிக்காத அல்லது 2 கட்சியும் பிடிக்காத மக்கள் பகுதியினர் எப்போதுமே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். திமுக அதிமுக இரண்டுமே பிடிக்காத ஒரு மக்கள் பகுதியினர் எப்போதுமே தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய வாக்குகளை கடந்த தேர்தலில் திரு சீமான் அவர்கள் பெற்றார்கள். இந்த முறை விஜய் அவர்கள் பெறலாம் என்பதை தவிர ஒரு ஆட்சி மாற்றம் அல்லது இந்த மாதிரி ஒரு தேர்தல் முடிவுகளில் அவருடைய இந்த அரசியல் நுழைவு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை வகிக்கும் என்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. எங்களை இதை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் மதவெறி சக்திகளுக்குமான போராட்டம் தான் இந்த தேர்தல், நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது. ஆகவே எக்காரணம் கொண்டும் பிஜேபி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலில் தொகுதி எண்ணிக்கையில் தொகுதிகளில் பலவிதமான எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் திமுக தலைமையிலான அந்த அணியோடு தொடருவது, உறுதியாக அந்த அணியோடு நின்று பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிப்பது என்று நாங்கள் முடிவெடுப்பதற்கான காரணம், எக்காரணம் கொண்டு பிஜேபி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற்றுவிடக்கூடாது, அவர்களை உள்ளே தமிழகத்தில் காலூன விடுவது என்பது தமிழகத்தினுடைய காலத்திற்குமான ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற அடிப்படையில் தான் இந்த தேர்தலை நாங்கள் வந்து எதிர்கொள்கிறோம். ஆனால் ரஜினிகாந்தை விடவும் கமலஹாசனை விடவும் இதற்கு முன்னால் இருந்த நடிகர்களை விடவும் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரி தானே சூழ்நிலை இருக்கிறது. இல்லை, இப்போ போன முறை திரு கமலஹாசன் அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நின்றார். அநேகமாக அவர் வெற்றி பெற்று விடுவார் என்கிற முறையில் தான் இருந்தது. கடைசியில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்கிற முறையில் தான் வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். போன முறை ஒரு 4% கூடுதலான வாக்குகளை மக்கள் நீதி மையம் பெற்றிருக்கிறது.
அதே மாதிரி அதுக்கு முன்னாடி திரு விஜயகாந்த் அவர்கள், அவர் கட்சி ஆரம்பித்தார், அவரும் நடிகர் தான். இதே மாதிரி பெருங்கூட்டங்கள் கூடத்தான் செஞ்சது. அவர் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பிறகு அந்த கட்சி என்பது இப்போ ஒரு கட்சிகளில் ஒன்று என்ற நிலையில் இருக்கிறது தவிர, அது ஒரு மாற்று அரசியலே அல்லது ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி அமைக்கும் என்கிற நிலைமை என்பது இன்னைக்கு இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன மாற்று கொள்கையை வச்சுருக்காரு? திமுக அதிமுக ரெண்டு வேணும், ஓகே. என்ன மாற்று கொள்கையை வச்சுருக்காரு? எதுலையாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவருடைய மாற்று கொள்கை என்ன என்பதை இந்த 2 ஆண்டு காலத்தில் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்ற என்னுடைய பிரதானமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். திமுக தீய சக்தி, அதை ஒழிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதையாவது அவர் குறிப்பிட்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள். ஒரு மாற்றுக் கொள்கை, ஆல்டர்னேட்டிவ் பாலிசி என்ன வச்சுருக்காரு? அதனால் அவர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரவாரமாக பார்ப்பதனாலேயே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடணும்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றுக் கொள்கையை அவர் முன்வைத்து இந்த அரசியலில் அவர் இறங்கியிருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த தேர்தலில் திமுகவுக்கு சாதகமான அம்சங்கள்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? திமுக அணிக்கு ஒன்று, இது ஒரு பலமான அணி. இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமைஞ்ச வரலாறே கிடையாது. அது ஒரு அணியினுடைய பலம். இரண்டாவது கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் மக்களுக்காக நிறைவேற்றியிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள். அநேகமாக ஏதாவது ஒரு திட்டத்தை பெறாத ஒரு குடும்பம் கூட இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்கத்துடைய திட்டங்கள் என்பது போய் சேர்ந்திருக்கிறது என்பது இரண்டாவது. மூன்றாவது, ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து திமுக தோன்றிய காலத்திலிருந்து இந்த அளவுக்கு கள போராட்டத்தை நடத்தி என்பது இந்த காலம்தான். கடிதம் எழுதுவாங்க, கண்டன அறிக்கைகள் வெளியிடுவார்கள். அப்படி இருந்த நிலையிலிருந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் நிதி பாரபட்சத்துக்கு எதிராக, மாநில உரிமைகள் பறிப்புக்கு எதிராக, ஆளுநர்களுடைய அடாவடித்தனத்திற்கு எதிராக, இப்படி பல வகைகளிலும் நேரடியாக களத்திலே நின்று போராடி இருக்கிற கட்சியாக இந்த காலத்தில் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நேரடியாக போராடி இருக்கிறது. இன்றைக்கு அந்த போராட்டம் தொடரும் என்கிற முறையில் தான் இப்போது அவர்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான ஒன்றாக மத்திய மாநில உறவுகள், மாநில உரிமைகள், அரசியல் சாசன பாதுகாப்பு, மதச்சார்பின்மை உள்ளிட்ட விஷயங்களில் ஒரு சமரசமற்ற போராட்டத்தை நடத்துவது என்பதை மீண்டும் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். இது அடுத்து அவர்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக அவர்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை என்பது மிக முக்கியமானது. இப்போ போன முறை வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் ஒரு 90% கிட்ட நிறைவேற்றியிருப்பதாக அவங்களும் சொல்கிறாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட பல கோரிக்கைகள் செய்வதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக முக்கியமான ஒரு அழுத்தத்தை ஆளுங்கட்சிக்கு கொடுத்துருக்கிறது. அது அரசு ஊழியர் ஆசிரியருடைய ஓய்வூதிய சம்பந்தமான விஷயங்கள், அல்லது மின்சார வாரிய ஊழியர் பிரச்சனைகள், போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனைகள், அல்லது விவசாயிகளுடைய பல்வேறு இந்த மின் இணைப்பு, நீண்ட காலமாக காத்திருந்த விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு போன்ற பல பிரச்சனைகளில் மாநில அரசாங்கத்திற்கு தோழமை கட்சியாக இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுத்து சிலவற்றை அவர்களை நிறைவேற்ற நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே இவர்கள் சொன்னதில் ஒரு பகுதியை செய்திருக்கிறார்கள் என்கிற முறையில் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை என்பது இருக்குது. இவங்க செய்வாங்க என்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த தேர்தல் அறிக்கை என்பதும் அநேகமாக என்ன நடைமுறை சாத்தியமோ, ஒரு மாநில அரசாங்கம் அதனுடைய நிதி வருவாய் உள்ளிட்ட அம்சங்களை கணக்கில் கொண்டு என்ன நிறைவேற்ற முடியுமோ, நடைமுறை சாத்தியமானதோ அதைத்தான் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் இப்போது வெளியிட்டிருக்கிற தேர்தல் வாக்குறுதி. ஆகவே அது ஒரு மிக முக்கியமான விவாத பொருளாக இந்த தேர்தல் களத்தில் நிச்சயமாக விவாதிக்கப்படும் நம்புகிறேன். இந்த 4 அம்சங்கள். உங்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 தொகுதிகளிலும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு சில வருத்தங்கள், தொடக்கத்தில் ஒரு தயக்கங்கள்லாம் இருந்தது. இல்லை, நாங்கள் கடந்த முறை 6 தொகுதி ஒதுக்கப்பட்டது என்பது மிக குறைவான தொகுதி என்பது தான் எங்களுடைய ஆழமான கருத்து. அதனால் நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த உடன்பாடு என்பது ஏற்படவே இல்லை. கடந்த 2021 கடைசியாக தோழர் சீதாராம் யெச்சூரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் நேரடியாக வந்து அவங்களோட பேசி இதற்கு மேற்கொண்டு, ஏன்னா ஒரு சமமான பகிர்வு என்பது அப்போது இருந்தது. சிபிஎம், சிபிஐ, விசிகா, மதிமுக எல்லாத்துக்குமே ஒரு சமமான எண்ணிக்கையில் பகிர்வு இருந்த நிலையில் சிபிஎம்முக்கு மட்டும் இப்போது ஒன்று உயர்த்தினால் மற்றவர்களுக்கு உயர்த்த வேண்டிய ஒரு சிரமம் இருக்கும் என்கிற முறையில் அவர்கள் தரப்பில் சொல்லி, ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய தலைமையினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் நாங்கள் கடைசியாக ஏற்றுக்கிட்டோம். அதனால் இந்த முறை பேச்சுவார்த்தையிலையும் அதை நான் குறிப்பிட்டேன்.
இந்த மாதிரி 6 என்பது கடந்த முறையே குறைவு, அடுத்த முறை நீங்கள் பார்க்கலான்னு சொன்னீங்க, இப்போ அதிலிருந்து ஒன்றை குறைச்சிங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எந்த நியாயமும் இல்லை என்பது தான் ஃபஸ்ட் ரவுண்ட் பேச்சிலேயே நாங்கள் வந்து குறிப்பிட்டோம். ஆனால் அவங்க சொன்னது இப்போ புதிதாக சில கட்சிகள் வந்திருக்கிறது, 100% வெற்றியை உறுதிப்படுத்துகிற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு, நம்ம அணி பலமடைந்திருக்கிறது. அப்போனா நாங்களும் குறைச்சிக்கணும், மற்ற தோழமை கட்சிகளும் குறைச்சிக்கிட தான் பண்ண முடியும் தரும். மொத்தமும் திமுகவை குறைத்துக் கொள்வது என்பது எப்படி அவங்களுடைய ஒரு தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற நிலையில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தொகுதியில் போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்கிற சமாதானத்தை எல்லாம் அந்த பேச்சுவார்த்தை குழு அந்த தரப்பிலிருந்து சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு ஏற்கனவே குறைவுன்ற போது அதிலிருந்து குறைப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற முறையில் தான் ஒரு நீடித்த பேச்சுவார்த்தை என்பது எங்களுக்கும் திமுகவுக்கும் நடைபெற்றது. அப்புறம் கடைசியாக வேறு முதலமைச்சரையும் 2 முறை நாங்கள் நேரடியாக சந்தித்து பேசணும். பேச்சுவார்த்தை குழுவை தாண்டி முதலமைச்சரை 2 முறை அவர் வேண்டுகோள் தான் விடுத்தார், இதை ஏற்றுக்கொண்டு ஒத்துழைக்க வேண்டும், இதில் ஏதாவது வேறு விதமான மாதிரியான சிரமங்கள் வருவது என்பது ஒட்டுமொத்த அணியினுடைய செயல்பாட்டுக்கே பெரிய குந்தகமாக இருக்கும். ஆகவே இதற்கு நீங்கள் இந்த 5 என்பதை நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதிமுக அணியை தோற்கடிப்பது என்பது எங்களுடைய அரசியல் தீர்மானம், அது திமுகவுக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம் அல்ல. தமிழ்நாட்டுடைய நலனிலிருந்து பிஜேபி அதிமுக கூட்டணியை இந்த தேர்தலில் முறியடிக்க வேண்டும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்ட தீர்மானம். ஸோ அந்த தீர்மானத்துக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திமுக தலைமையிலான அணியினால்தான் அது நடைமுறை சாத்தியம். அந்த வகையில் தொகுதி குறைவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவுக்கு எங்களுடைய அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்தோம். அதனால தான் நான் அன்றைக்கி உடன்பாடு கையெழுத்தான அன்றைக்கே ஊடகத்தை பேட்டிலேயே சொல்லுகிற போதே எங்களுக்கு திருப்தி இல்லை, அதை அன்றைக்கி நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். நான் ரொம்ப அது திருப்தி இல்லைன்றது காசியஸாக நான் சொன்ன விஷயந்தான். ஏன்னா எங்கள் மாநிலம் பூரா இருக்கக்கூடிய கட்சி அணிகள் மத்தியில் ஒரு கடுமையான, அதாவது இடங்கள் குறைப்பு என்பதை நிச்சயமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, கூடுதலாக கொடுக்க முடியவில்லை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு இடத்தை கடந்த தேர்தலுடைய குறைப்பது என்பதை எங்களுடைய கட்சி அணிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கட்சி அணிகளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்கிற முறையில் தான் திருப்தி இல்லை என்பது நான் அன்றைக்கே ஊடகப்பேட்டியில் சொன்னது. இப்போ மறுபடியும் என்ன வருதுன்னா, இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது விளவங்கோடு, உங்களுக்கு பத்மநாபபுரம் ஒதுக்கி இருக்கிறாங்க, இதே நீங்கள் காங்கிரஸோட மாற்றிக்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறீங்க, அது என்ன நிலைமையில் இருக்குது இப்போ? இல்லை அது முடிந்து விட்டது. பத்மநாபபுரத்தில் தோழர் வெங்கடேஷ் செல்லசுவாமி செல்லசுவாமி வேட்பாளர் என்பது நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நேற்றைக்கு முன்தினம் மாநில குழு கூட்டத்தில் நம்ம அறிவிச்சிட்டோம். எங்களுக்கு விளவங்கோடு என்பது நீண்ட காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிற ஒரு தொகுதி. கடந்த முறை அதை பெறுவதற்கு கடுமையான முயற்சி பண்ணோம். அது இந்த உடன்பாட்டில் ஏற்பட்ட தாமதமே அவங்க கையில் அது போகிறதுக்கான ஒரு காரணம் ஆகிப்போச்சு. அதனால் இந்த முறை எப்படியாவது திரும்ப பெற வேண்டும் என்கிற முறையில் தான் அந்த முயற்சி எடுத்தோம். நான், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, டிஆர் பாலு 3 பேரும் பேசி தான் ஒரு இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்ற முறையில் தான் முடிவு பண்ணி தான் நாங்கள் அறிவித்தோம். பட் அவங்க ஹைகமாண்ட் நேற்று வரைக்கும் இன்றைக்கி தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க வேட்பாளர் காலையில், இன்றைக்கி தான் காங்கிரஸ் இது பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப தாமதம் என்பதனால நாங்களே முந்த நாளே நாங்கள் பத்மநாபபுரம் எடுத்துக்கொள்வது என்று நாங்களாகவே அப்புறம் சொல்லிட்டோம். அது ஒரு முயற்சி பண்ணோம். இந்த தொகுதி எங்களுக்கு வாய்ப்புள்ள தொகுதி தான். இது பத்மநாபபுரமும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, வெற்றி வாய்ப்புக்கு 100% வெற்றி வாய்ப்புக்குள்ள தொகுதி தான். ஏன்னா திருவட்டாறு இப்போ இல்லை, திருவட்டாறில் ஒரு பகுதி இதில் வருது. ஏற்கனவே அதில் சேர்மனாக இருந்திருக்கோம். பத்மநாபபுரம் நகராட்சியினுடைய சேர்மன் ஏற்கனவே ஒரு முறை வெற்றி பெற்ற தொகுதி, தோழர் நூர் முகமது ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி. அதனால் அது ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. பட் இது ஒரு பாரம்பரியமாக வெற்றி பெற்ற தொகுதி என்ற மாதிரி விளவங்கோடு ஒரு என்ன சொல்கிறது, எங்களுடைய பல ட்ரெடிஷ்னல் பெல்ட். ஆமாம், ட்ரெடிஷ்னல் பெல்ட்டு. இல்லை பல தலைவர்கள் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு தொகுதி என்கிற முறையில் இயல்பாக அங்கே இருக்கிற தோழர்கள்ட்ட அது கிடைச்சா இன்னும் சிறப்பாக இருக்குன்றது தான். இப்போ நீங்கள் பல சீஃப் மினிஸ்டர்ஸை தமிழ்நாட்டில் பார்த்துருக்கிறீங்க உங்களுடைய அரசியல் இதில் நீங்கள் இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எப்படி நீங்கள் ஒரு மதிப்பீடு செய்கிறீங்க? அதாவது திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சந்திக்கிறதுல பிரச்சனை இல்லை, சொல்லக்கூடிய எல்லா இஷ்யூஸுமே காது கொடுத்து கேட்டுக்கிறாரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கலைஞரோட இருந்தது மாதிரி கலைஞர் ஜோக் அடிக்கிறது அல்லது இஷ்யூஸ் மேலே ஒரு டிஸ்கஸ் பண்ணுறது, விவாதிப்பார் அவர், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃப்ரீயான ஒரு உரையாடல் என்பது அவர்கிட்ட இருக்கும். நம்ம சொல்கிறதுக்கு கமெண்ட் அடித்து அது சில கோரிக்கை அதோட காலியை பண்ணிடுவார். ஆமாம், அவர் அடிக்கிற ஜோக்குலேயே பல கோரிக்கை காலியாகிடும். அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். இவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது என்பதில்லை. மற்றபடி
எல்லாம் எவ்வளோ நேரம்னாலும் என்ன கோரிக்கையை சொன்னாலும் அதை பூரா காது கொடுத்து கேட்பது, அது அதிகாரிகளோட கலந்து பேசி என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அணுகுமுறை என்பது இவர்கிட்ட இருக்கும். மற்றபடி சந்திக்கிறது மற்றது அதுலெல்லாம் இப்போ எந்த நேரத்துலையுமே நமக்கு வந்து ஒரு நேரமின்மை அந்த மாதிரிலாம் எதுவுமே சொன்னதில்லை. இந்த 5 ஆண்டு காலமுமே அவர் வந்து அதுலெல்லாம் ஒன்றும் சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம்னு தெரியல எனக்கு, சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பல விஷயங்களை செஞ்சுட்டு அவங்களே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இதை எப்படி முடிவு பண்ணியிருக்கோம், இதை எப்படி முடிவு பண்ணியிருக்கோம், இது வந்து ஏற்கனவே அல்லது இதில் வந்து சிரமம் இருக்குண்ணே, இதை கொஞ்சம் வற்புறுத்தாதீங்க அந்த முறையில் அவர் வந்து சொல்லுவார். சிலதை நம்ம ரொம்ப கட்டாயம் நாம் நினைக்கிறது அவங்களுக்கு நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் என்கிற முறையில் இருக்கிற சிரமத்திலேருந்து, இல்லை இதை வற்புறுத்தாதீங்கண்ணே, இது கொஞ்சம் அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி, அப்படி ஒரு நட்பு ரீதியான ஒரு இது என்பது தான். ஆனால் தொழிற்சங்கங்கள், தொழிற்சார்ந்த சட்டங்கள் வருவரத்தில் இது வந்து திமுக அரசு ஒரு 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 மாற்று கருத்து மற்றவங்களை இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த வேலை நேரத்தை மாற்றி அமைப்பதுன்னு கொண்டு வந்த சட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சருக்கு ஒரு ராங் கைட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு வந்து படுது. அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோன்னா உடனே அதை திரும்பி பெறுவது என்கிற முடிவுக்கு உடனடியாக ஒரு அரசாங்கம் வருதுன்றதுன்னா, அது ஒரு எல்லோரோடுமே கலந்து பேசி கட்டாயம் அந்த வேலை நேரம் மாற்றம் என்கிற முறையில் அரசு முடிவெடுத்து வந்த மாதிரி தெரியல. அப்படி இருந்தால் அது உடனடியாக அடுத்த ஒரு சில நாட்களிலே அது வந்து திரும்ப பெற்றது என்பதிலேருந்து பார்க்குற போது முதலமைச்சரை தவறான முறையில் அதிகாரிகள் வழிநடத்தி இருக்கிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் அதை வந்து அவர் தான் தெளிவுபடுத்தணும். இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க 5 சீட்டு கொடுத்ததுல அதிருப்தின்றதை நீங்கள் வெளிப்படையாகவே தெரிவிச்சிக்க. அதே மாதிரி தொண்டர்கள்லாம் வந்து இருக்கிற சீட்டில் குறைவாக கொடுத்ததுல அவங்களுக்கும் நிச்சயமாக வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் இந்த தடவை ஒரு அசாதாரணமாக திமுகவோட கூட்டணியில் ஏற்பட்டு நம்ம பார்க்கறதுல விசிக ஆகட்டும், இல்லை கமலஹாசனுடைய கட்சியை கூட அவங்க வந்து இன்னைக்கு போட்டியிடாத ஒரு நிலைமைக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கு. இது வந்து உங்களுக்கு கிராஸ் ரூட்ஸ்ல கோஆர்டினேஷன்ல ஏதாவது தென்படுமா, அதில் பாதிப்போட சூழல் உருவாகுமா? இல்லை, இந்த கமலஹாசன் சொன்னதுனால முதல்ல அதை சொல்லிடுறேன். அதாவது ஒரு அரசியல் கட்சி அதற்கென்று ஒரு தனி சின்னம் இருக்கிற போது வேறொரு கட்சியினுடைய சின்னத்தில் இன்னொரு கட்சியுடைய வேட்பாளரை நிறுத்தி வைப்பது என்கிற இந்த ஏற்பாடு இருக்கு பாருங்க, ரொம்ப தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். முதலாக அதை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் துவக்கி வைத்தார் தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க சின்னத்தில் தான் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. இந்த எல்லா கட்சிக்காரனையும் ஒரே சின்னத்தில் நிற்க வைக்கிறதுன்ற ஒரு புதிய தந்திரத்தை தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அறிமுகப்படுத்தினது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். இப்போ அதை எல்லாருமே அகில இந்திய அளவிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் எல்லோரும் பிரதானமான கட்சிகள் இப்படி பயன்படுத்துறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏதோ ஒரு சூழல் காரணமாகத்தான் அவங்க ஒரு தனி கட்சியை துவக்குறாங்க, அதற்கு ஒரு சின்னத்தை பெறுகிறார்கள். ஸோ இவங்களுக்கு இருக்கிற வலுவை பயன்படுத்தி கொண்டு அந்த கட்சியினுடைய அடையாளத்தை அளிப்பது, அதுதான் அந்த வார்த்தை தான் திரு கமலஹாசன் அவர்கள் பயன்படுத்துறது. எங்கள் சின்னம் என்பது எங்களுடைய அடையாளம், இந்த அடையாளத்தை அளிப்பதை நான் வந்து ஏற்கவில்லை. ஏன்னா அவர் சொன்னது ரொம்ப சரியானது என்பது என்னுடைய அந்த இதுலேருந்து தான் அவர் வந்து போட்டியிடுறது இல்லை. பட் அதில் கொஞ்சம் திமுக அவருடைய அந்த நியாயமான அந்த குரலுக்கு திமுக செவிசாய்த்திருக்க வேண்டும் என்பதை நான் இப்பயும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இவங்க தான் விரும்பி அவரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. கடந்த தேர்தலில் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு உட்பட கொடுத்து இது பண்ணாங்க. அவர் இதனுடைய ஒரு அங்கமாக இருந்து தேர்தல் களத்திலேயே நேரடியாக ஈடுபட்டிருந்தால் இன்னும் அது இந்த அணிக்கு, இப்போ அவர் முழுசாக பிரச்சாரம் பண்ண போகிறாரு மற்றது என்றாலும் கூட அவங்களுடைய கட்சி அணிகள் மத்தியில் இது ஒரு சின்ன பாதகத்தை இந்த அணிக்கு ஏற்படுத்து என்பது என்னுடைய இது ஒன்று கமலஹாசன் இதை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எங்களை சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் தொகுதி சம்பந்தமான பேச்சுவார்த்தை, எண்ணிக்கை, உடன்பாடு, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உரசல்கள், சச்சரவுகள் எல்லாமே எல்லா தேர்தலையும் இருந்திருக்கு. எல்லா தேர்தலையுமே இருந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற முறையில் எப்போதுமே இருந்திருக்காது. நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்க ஒரு இதில் இருந்திருப்பாங்க, அது இருந்திருக்கும். ஆனால் உடன்பாடு என்று ஏற்பட்டதற்கு பிறகு அதில் ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் எங்களுடைய தோழர்கள் வேலை செய்வார்கள். அதுதான் எங்களுடைய வரலாறு. அதனால் இந்த முறையில் எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எந்த விதமான இந்த உடன்பாடு தொகுதி எண்ணிக்கை குறைந்தது, எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கவில்லை என்பதற்காக தேர்தல் முடிவுகளில், தேர்தல் பணிகளில் சிறிதளவு பாதிப்பு ஏற்படுவதற்கு கூட நாங்களும் அனுமதிக்க மாட்டோம். என் கட்சி தோழர்களும் அந்த மாதிரி பயிற்றுவிக்கப்படலை. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பொதுவாக பொதுவுடைமை இயக்குனர் வந்து பாட்டாளி வர்க்கத்தினர், ஒடுக்கப்பட்ட மக்கள், அப்புறம் தொழிலாளர்கள், இவங்களுடைய உரிமைகளாக தொடர்ந்து குரல் கொடுத்து
ஸோ இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு எவர்கிரீன் அலையன்ஸ் அப்போ 2019 இருந்து நீங்க வந்து இந்த மதசார்பு முற்போக்கு அதுக்கு முன்னாடியில இருந்து தொடர்ந்து பயணிக்கும். தேர்தல் சமயத்துல கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனா அதுல வந்து சீட் ஷேரிங்ல வச்சு 2 பேருக்கும் மியூச்சுவலா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிற பெனிஃபிட்டுக்காக கூட்டணி அமைக்கிறது வேற. தொடர்ந்து ஒரு கூட்டணியிலே அப்படியே நாங்கள் எப்போதுமே தொடர்ந்தே பயணிப்போம். அப்படி இருக்கும் சூழ்நிலையில உங்களுக்கு அரசாங்கத்தின் மேல ஏதாவது விமர்சனம் இருந்தாலும் அதை வந்து நீங்க ஒரு எதிர்கட்சியா நின்று அதை பார்க்கும் பார்வையில இருந்து அது விலகி போகுதா அப்படின்றது? இல்லை, இந்த ஒரு நீடித்த பயணத்துக்கான அடிப்படையான காரணம் வந்து மத்தியில் தொடர்ந்து பிஜேபி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ அதை அதை உறுதியாக ஒரு கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கப்பட வேண்டிய சக்தி என்கிற முறையில் நாங்கள் அதற்கான போராட்டத்தை நாடுதழி அளவில் நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் அந்த போராட்டத்தில் எங்களுக்கு துணையாக முக்கியமான ஒரு பார்ட்னராக திமுக தான் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கு. ஸோ அந்த நிலையில் இந்த அணி சேர்க்கை என்பது தொடர வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. அனைமே இதுதான் முதல் முறை இந்த அளவுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 7-8 ஆண்டு காலம் ஒரே அணியில் தொடருவது என்பது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கான காரணம் மெயின் வந்து அதுதான். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரியான இத்தகைய பிரச்சனைகளில் நாங்கள் சமரசம் செய்து கொண்டோம் என்று உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது. இப்போ சாம்சங் இஷ்யூ எடுத்துங்க, அநேகமாக ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு எதிராக இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே இப்படி ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்திய வேறொரு உதாரணத்தை நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு 36 நாள் ஸ்ட்ரைக்கு வந்து ஒரு எம்என்சி கம்பெனிக்கு எதிராக நடத்தினதுன்றது ஒரு பெரிய இது. அதில் வெற்றியும் பெற்றிருக்கோம். நீதிமன்றத்தையும் பயன்படுத்தணும், போராட்டத்தையும் பயன்படுத்தணும், அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தணும். அந்த வகையில் அது வெற்றியும் நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம். இப்போ வேலை நேரத்தை மாற்றி அமைப்பது போன்ற விஷயங்கள், அல்லது பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டத்தில் எதுலேயும் தலையிடாமே இருந்தது கிடையாது. இப்போ சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக வலிமையான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அதனுடைய விளைவாகத்தான் ஒரு தனி சட்டம் வேண்டும் என்கிற விஷயத்தில் விடாப்பிடியாக இது பண்ணி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அதில் உடன்பாடே கிடையாது. 2015 தோழர் ஏ சவுந்தரராஜன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி மசோதா அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ நிதி அமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆணவ கொலையே நடக்கலை, அதனால் இப்படி ஒரு மசோதாவே இது பண்ண தேவையில்லை என்று தான் அவர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கான பல வகையான போராட்டத்தை சிபிஎம், அது ஆதரவு கட்சி இருக்கா எதிர்கட்சி இருக்கான்றது இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரு சமூக பிரச்சனை என்கிற முறையில் நாங்கள் சமரசமற்ற போராட்டத்தை நடத்திக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். அதாவது சில பிரச்சனைகளில் தோழமை கட்சியாக இருக்கிற நிலையில் சில பிரச்சனைகளை நேரடியாக சொல்லி சிலதை சரி பண்ண முடியும், சில இடத்துல அம்பலப்படுத்துறது மூலமாக சரி பண்ண முடியும், சில இடத்துல போராடி தான் பண்ண முடியும். அது பிரச்சனைகளுடைய தன்மையை பொறுத்து எங்களுடைய அணுகுமுறை இருந்திருக்கும். மற்றபடி இந்த எங்களுடைய பேசிக்கான அடிப்படையான விஷயங்களில் நாங்கள் சமரசம் செய்து கொண்டோம் என்கிற முறையில் நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் அது உரிய முறையில் விளக்க முடிக்கிறேன். இப்போ அந்த ஃப்ரீபீஸ் அப்படிங்கிற அந்த இலவசங்கள் அரசாங்கம் கொடுக்க வேண்டியதில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு கட்சி வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 கட்சிகளில் போட்டி நடக்குது, யார் வந்து அதிகமாக இந்த ஃப்ரீபீஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சீமான் மட்டும்தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஃப்ரீபீஸ் சம்பந்தப்பட்டு உங்களோட கருத்து என்ன? இது வந்து ஒரு வர்க்கத்து மக்களுக்கு வந்து பயன்படும், நிச்சயமா சில கொள்கைகள் பயன்படும். பட் இன்னைக்கு வந்து அது இப்படி விநியோகப்படுத்துறது வந்து ஒரு சீரான முறையா, இல்ல அதை வந்து நம்ம சரி பண்ணணுமா? அது என்னென்ன திட்டங்கள் என்பதை பொறுத்து இருக்கு. உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்றது நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். ஏன்னா வீட்டிலிருந்து அவர்களுடைய குடும்பத்தினுடைய வேலைகளை செய்யக்கூடிய பெண்களுடைய உழைப்பை அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களும் அங்கீகரிக்கிறதில்ல, சமூகமும் அங்கீகரிக்கிறதில்ல. ஸோ அத்தகைய சூழ்நிலையில் அவங்க வந்து அரசு வந்து அவங்களுடைய உழைப்பை அங்கீகரித்து மாதம் 1000 ரூபாய் இப்போ 2000 ரூபாயா அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னென்ன திட்டங்கள் என்பதை பொறுத்து தான் அதை வந்து மதிப்பிட வேண்டுமே தவிர ஒட்டு மொத்தத்தில் இலவசமே கூடாதுன்னு சீமான் சொல்கிறத நான் ஏற்கல. அதே நேரத்தில் திரு விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி பிறக்கிற பிள்ளைக்கு பூரா ஆளுக்கு 1 பவுனு அப்படின்னு சொல்கிறதையும் அது வந்து நடைமுறை சாத்தியமற்ற விஷயம். இப்போ 1.25 லட்சம் ரூபா விற்கிது 1 பவுனு. இன்னும் அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், ஒருவேளை தப்பி தவிர அவர் ஆட்சிக்கு வந்து கொடுக்குற காலத்தில் 2 லட்சம் விற்றாலும் விற்கும். அப்போனா தமிழ்நாடு பட்ஜெட் இல்லை, உலக வங்கியில் பூரா கடன் வாங்கினா கூட இந்த பவுன் கொடுக்குற வேலையை மட்டுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் என்ன திட்டங்கள் இலவசமே கூடாது அப்படின்ற நிலைமையில் தமிழ்நாடோ இந்தியாவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பகுதி மக்கள் அரசினுடைய இந்த உதவியை எதிர்பார்த்திருக்கிறார்கள்.
நலிவுற்ற பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், இப்போ கூட அவங்க அறிவிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப குறைவான தொகை என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ 2026 அறிவிச்சிருக்காருல முதலமைச்சர் அவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, அது மிக குறைவானது என்பது என்னுடைய அபிப்பிராயம். தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள முடியாத 2 ஆள் இருந்தால் தான் ஒருத்தன் எந்திரிக்க முடியும், படுக்க முடியும்னு இருக்கக்கூடிய நிலைமையிலெல்லாம் அவங்க அறிவிச்சிருக்கிற தொகை ரொம்ப குறைவானது. இந்த மாதிரி அதனால் என்னென்ன ஸ்கீமு என்னென்னன்றதை பொறுத்து இருக்காது. ஒட்டுமொத்தத்தில் நிராகரிக்கிறது என்பது சரியில்லை. நீங்க வந்து இப்போ அந்த நீங்க சாம்சங் அந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து உங்க அபிப்பிராயத்துல வந்து அரசாங்கம் வந்து இந்த கம்பெனிக்கு சார்ந்து ஒரு செயல்பட்டுதா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு? நிச்சயமா. ஏன்னா ஒரு சங்கத்தை பதிவு செய்வது என்பது, நான் ரெகக்னைசேஷன் சொல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது இயல்பா சட்டப்படி நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து அரசு தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. லேபர் டிபார்ட்மெண்ட்டை நான் போய் அப்ளிகேஷனை கொடுத்தோன்னா பதிவு பண்ண வேண்டியது அவங்களுடைய இயல்பாக நடக்க வேண்டிய வேலை. இந்த சின்ன விஷயத்தை ஒரு மாபெரும் போராட்டமாக உலகளவில் விவாதிக்கப்படுகிற ஒரு விஷயமா மாற்றினது என்பது அரசாங்கத்துடைய செயல்பாட்டின் காரணமாகத்தான். அதுக்கு முன்னால பன்னீர் அரசாங்கம் நினைச்சிருந்தா பதிவு பண்ண அவன் ஏற்றுக்கல கம்பெனிக்காரன், அது வேற விஷயம். ரெகனைசேஷன் அவன் கொடுக்காம இருக்கான். ரெகனைசேஷன் கொடுக்காம இருக்கிறது கம்பெனி சார்ந்த ஒரு டிஸ்கஷன் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுல என்ன உங்களுக்கு சங்கடம் இருக்க முடியும்? அது ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறை. அது அப்பயே நாங்கள் முதலமைச்சர்கிட்டே நேரடியாக சொல்லியிருக்கோம், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். அதில் ஒன்று இது வரைக்கும் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன்ஸ், இந்த கூட்டணி கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு எந்த அலைன்ஸ் இருக்காங்க அதுக்கு அகேன்ஸ்டாக இருந்த அலைன்ஸ் தான் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன். தமிழ்நாடு நடந்த எலெக்ஷன் அப்படி தான் நடந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு. அந்த விஜயோட கட்சி வந்து இப்போ எப்படி அவங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ கிளியராக தெரியாது, ஆனால் ஒரு ஃபோர்ஸ் எமர்ஜ் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த செக்குலர் இதை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது ஒரு ஏபொலிட்டிக்கல் ஃபோர்ஸு அப்படின்னு பார்க்குறீங்களா, அது ஒரு டேஞ்சராக பார்க்குறீங்களா, எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து கையை மூடி வச்சுக்கிட்டு இருக்காரு. அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது அவர் கையை திறந்தாலும் தெரியும். அதனால் அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு எப்படி இப்போ நம்ம வந்து மூடி வச்சுருக்கிற கையில் எப்படி நம்ம வந்து என்னன்னு பார்க்குறது. அதனால் அவர் சம்மந்தமாக ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு விக்கிரவாண்டியிலேயே. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த ஆஃபர் அப்படியே தான் இருக்குது. யாருமே அவரை நம்பி போகல. இல்லைன்னா அவர் நம்ப தகுந்த ஒரு நபராக இல்லை. இது வருவார், அவர் முதல்ல வந்தால் அப்புறம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோமா இல்லையான்ற பிரச்சனை. அவர் வருவார்ன்றது யாருமே, சின்ன சின்ன கட்சிகள் கூட யாரும் நம்பாதனுடைய விளைவு தான். யாருமே அவர் பின்னாடி போகலன்றது ரெண்டாவது. மூணாவது, அநேகமாக இந்த காலம் முழுவதும் ஆரம்பத்தில் அவர் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பிஜேபியை சொல்லியிருந்தாலும் கூட கரூர் சம்பவத்துக்கு பின், கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின்னு தான் அவருடைய அரசியல் செயல்பாடுகளை நம்ம வந்து பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பின் அவருடைய மத்திய அரசுக்கு எதிரான அவருடைய பேச்சளவில் கூட அவருடைய வார்த்தைகள் எதுவும் இல்லை. அதனால் அவர் ஒரு நம்பத்தகுந்த நபராக, ஒரு உறுதியாக மதவெறி சக்திகளை, வகுப்புவாத சக்திகளை எதிர்க்கக்கூடிய நபர் என்கிற நம்பகத்தன்மையை அவரே முதல்ல உருவாக்கலை. இத்தகைய சூழ்நிலையில் எப்படி நாங்கள் வந்து அது ஒரு மூன்றாவது அல்லது ஒரு மாற்று என்கிற முறையில் நாங்கள் எப்படி நினைக்க முடியும்? அந்த கட்சிக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது. அந்த சப்போர்ட் பேஸ் லார்ஜ்லி பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர், அதாவது யூத் சமுதாயத்துலேருந்து தான் அவங்க சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொலிட்டிசைஸ்டாக வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல, ஒரு ஹீரோவாக தான் இன்னும் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக நீங்கள் அணுகிறீங்களா? அதாவது நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பலமாகணும்னு சொல்கிறீங்க, ஆப்வியஸாக நீங்களும் வந்து யூத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் பக்கம் திருப்பணும் போராட்டம் பண்ணி. ஸோ இந்த சக்தி, அந்த புதுசாக வந்த சக்தி வந்து எப்படி அவங்க இழுக்கிறாங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சான்னு பார்க்குறீங்களா, இல்லை அதையும் கலந்துடலான்னு? இல்லை, அந்த இப்போது விஜய்க்கு பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் ஒரு அரசியல் ரீதியாக போகிறாங்கன்னு நான் நம்பலை. ஆனால் அரசியல் படுத்தப்பட மாட்டார்கள் என்று சொல்வதற்கு எந்த இதுவும் கிடையாது. இன் ஃபியூச்சரில் அவங்க அரசியல் படுத்தப்பட்டால் அது ஒரு சக்தியாக வருவதற்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கில்லை. அதனால் அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். யூத்தை திரட்ட வேண்டும் விரும்பக்கூடிய சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு அது ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது என்பது தான். காலங்காலத்துக்கு அதுக்கு எந்த விளைவுமே இருக்காது அப்படின்ற முறையில் நாங்கள் முடிவு வரல. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணம் கல்லூரிகளில் வந்து அரசியல் இல்லாத, தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லூரிகளில் அரசியலே கிடையாது. அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ன்றதே வந்து அந்த போயிடுச்சு கேம்பஸஸ்ல இருந்து.
அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருப்பி வரணுமா, வரக்கூடாதா? இல்லை, நாங்கள் வந்து தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கிறோமே, கல்லூரிகள் பள்ளிகளில் மாணவ பேரவைத் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று. அது தொடர்ந்து வற்புறுத்துகிறோம். மாணவர் எழுச்சியின் மூலமாகவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய திமுக போன்ற கட்சிகள், அது என்னமோ இந்த காலத்தில் அந்த மாதிரியான மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவது போன்ற விஷயங்களில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க. இல்லை, கடந்த 30 வருடமாகவே இல்லை. அதான் அதனால் கட்டாயம் அது வந்து நடத்தப்பட வேண்டும். ரெண்டாவது, அரசியல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற பசங்களே கூட அது அரசியலை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் சயின்ஸே படித்தா கூட. ஸோ அரசியல் சம்மந்தமான பலவிதமான, அதாவது ஒரு ஒவ்வாமை என்பது ஒரு பகுதியினர்கிட்ட இருக்குது. அலர்ஜி, அது வந்து ஒரு ஒவ்வாமை என்பது ஒரு பகுதியினர்கிட்ட இருக்குது. அது ஒரு சாக்கடை, அதுலாம் போய் நம்மள மாதிரி ஆளெலாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. அல்லது போனால் அதில் வந்து கெட்டு போயிடுவான், அல்லது சம்பாதிக்கிறதுக்கான சுலபமான வழின்னு ஒரு செக்ஷன் உள்ளே வரான். இந்த மாதிரி பலவிதமான முறையில் இந்த அரசியல் சம்மந்தமான புரிதல் என்பது இருக்குது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளில் மகத்தான பல தலைவர்கள்லாம் தங்களுடைய சொத்துக்களையே மக்களுக்கும் கட்சிக்கும் எழுதி வைத்தது தான் எங்களுடைய வரலாறு. அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட இருக்கிறவங்க கூட வந்து அது முழுக்க கட்சி நமக்கு கிடச்சிருக்கிற வாய்ப்பு என்ற முறையில் தான் அதை வந்து பார்க்குறாங்களே தவிர தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, அதனால் இதை வச்சு எப்படியாவது சம்பாதிக்கின்ற முறையிலாம் அவங்க அப்படி நினைக்கிறதில்ல, நம்ம அப்படி அனுமதிக்கிறது கிடையாது. அதனால் கட்சி வித்தியாசமான ஒரு அணுகுமுறை என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டில் போதை பழக்கம் பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் மதுவை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க. அதோடைய தாக்கம் வந்து எப்படி இருக்குது? அது பெண்களை நிறைய பாதிக்கப்படுது. எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு கிராமப்புறங்களில், ஸ்மால் டவுன்ஸில், அந்த இடத்துல நிறைய பாதிக்கப்பட்டுறாங்க. நான் கேட்குறேன் யாருமே கேள்வி. ஏன்னா அது ஒரு 50,000 கோடி வந்து இல்லை, அரசாங்கத்துக்கு வருமானம் வரது ஒரு படம். பூரண மது விலக்கு சாத்தியமா? நான் உங்களை கேள்வி கேட்குறேன். வாய்ப்பு இல்லைல்ல. அப்போனா அது வந்து எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுறது அல்லது ரெகுலரைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தானே அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. பூரண மது விலக்கு சாத்தியமில்லைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதில் என்ன ரெகுலரைஸ் பண்ணுறது எப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக இல்லை, குடிநோயாளிகள் அதிகரித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்பதில் சந்தேகம் இல்லை. பல குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த பூரண மதுவிலக்குன்னு பல அமைப்புகள் கோரிக்கை எழுப்புவதில் எந்தவித நடைமுறை சாத்தியமும் இல்லை என்பது தான் எங்களுடைய அபிப்பிராயம். அது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு கோரிக்கை. இது இல்லைன்னா, அரசாங்கத்தில் இல்லைன்னா திரும்ப வந்து முழு செடியில் விற்க போகிறான், ஆற்றுல ஏரிக்கரையில் கொண்டு போய் விற்க போகிறான், மறைமுகமாக விற்க போகிறான். அது திரும்ப கள்ளச்சாராயம் என்பது தான் வந்து சேரும். அதனால் அது இன்னும் ரொம்ப மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதனால் இதை எப்படி, அதாவது கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது, விற்கிற நேரத்தை குறைக்கிறது, குறிப்பிட்ட வயதினருக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் விற்பனை செய்வோம்னு சொல்லி பார்க்குறது, அல்லது இந்த மாதிரி எப்படி அதை வந்து முறைப்படுத்துறதுன்ற முறையில் தான் அதை வந்து செய்ய முடியும்னு சொல்லப்படுது. மற்றபடி அதே மாதிரி போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாநிலத்தில் மட்டும் தடுத்து நிறுத்தக்கூடிய காரியம் இல்லை. எல்லாமே இங்கேயா விளையுதே. பல்வேறு மாநிலங்கள் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்படுது. நமக்கே எப்போ தெரியுது? போலீஸ் பிடிச்ச பிறகு தான் தெரியுது. போலீஸ் பிடிச்சாங்க, இத்தனை கிலோ பிடிச்சாங்க கஞ்சா, இத்தனை கிலோ அபின் பிடிச்சாங்க அப்படின்னு தெரியுது. போலீஸ் பிடிச்ச பிறகு தானே நமக்கே தெரியுது இவ்வளோ நடமாட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குன்னு. அதனால் அது பல்வேறு மாநிலங்களும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து தடுப்பதற்கு, ஒழிப்பதற்கு அப்படி ஒரு ஒன்றுபட்ட நடவடிக்கை என்பது தேவை. ஒரு மாநில அரசாங்கம் மட்டுமே அதை வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. ஒரு கூட்டு முயற்சி என்பது மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து இந்த போதைப் பொருளுக்கு நடமாட்டத்தை தடுப்பதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை என்பது தேவை. திமுக மேல இன்னொரு விமர்சனம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அது வந்து போதைப் பொருளாகட்டும், இல்லை கஸ்டடியில் டெத் ஆகட்டும், இதை அதை பற்றி நீங்கள் இல்லை, இந்த லாக்அப் டெத் என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பது நாங்கள் எல்லா லாக்அப் டெத்தையும் எதிர்த்து போராட்டங்களும் நடத்தியிருக்கோம். கடுமையான முறையில் எங்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அது போலீஸினுடைய, அதாவது போலீஸ் ட்ரைனிங்லேருந்து அது வந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்குது. போலீஸ் பயிற்சியிலேயே உரிய மாறுதல் என்பது செய்ய வேண்டியிருக்கு. மனித உரிமைகள் சம்பந்தமாக, அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாக இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் காவல்துறையினர், காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொள்கிற ஒரு போக்கு என்பது இருக்குது. அத்தகைய விஷயங்களில் தமிழ்நாடு அரசாங்கம் அப்படிப்பட்ட குற்றங்களில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் மீது ஒரு காலதாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பது என்கிற முறையில் அரசு வந்து செய்ய வேண்டியிருக்கு.
பல அரசாங்கங்கள் போலீஸ் காவல்துறையினரை பாதுகாப்பது என்கிற ஒரு அணுகுமுறையை அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க. எப்படினாலும் சட்டத்தின் சந்து பொந்துகளில் நுழைந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை என்பது இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினருக்கு இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சம்பவங்கள் எத்தனை கடுமையான எதிர்ப்பு, சில வழக்குகளில் வந்து நாங்கள் நடத்தி தண்டனைகள் பெற்று தந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் இத்தகைய சம்பவங்கள் நடப்பதற்கு எப்படியாவது தப்பிச்சிடலாம், மீறி போனால் பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு செயல்பாடு என்பதற்கு. அதனால் காவல்துறையினர் இந்த விஷயத்தில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான மனித உரிமை மீறலில் ஈடுபடக்கூடாது என்பது. ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய நவீனமான தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்னமும் கடந்த 30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நாளாந்தரமான விசாரணை முறையிலே தான் ஒரு குற்றவாளியை விசாரிக்க முடியும் அப்படின்னு காவல்துறை நினைக்கிறதே தப்பு. அந்த மாதிரி அது என்ன காவல்துறை ஒருவேளை நவீன பயப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறதா, அந்த மாதிரியான கோரிக்கைகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அவங்களோட பேசினா தான் தெரியும். பட் எப்படினாலும் கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த தேர்தலில் 2 பலமான கூட்டணிகள் இருக்கிறது. அது போக வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்ரப்டரா வருவார் அப்படிங்கிறது தான். 2006 விஜயகாந்த் வந்து கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு இருந்த காலத்திலேயே வந்த போது திமுகவோட எண்ணிக்கை வந்து 100க்கும் குறைவாக அசம்பிளியில் வந்தது. இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இதுல வந்து மக்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு தரப்பு முடிவு கொடுப்பாங்களா, அல்லது தொங்கு சபை போவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா, இல்ல இந்த 2 கூட்டணி அதிமுக திமுக இந்த கூட்டணிக்கு மத்தியில் தான் போட்டியே? நிச்சயமாக திமுக அதிமுக 2 அணிகளுக்கு இடையில் தான் போட்டி. மற்றவங்க வேணால் நான் தான் போட்டியில் இருக்கேன்னு அவராக சொல்லியிருக்கலாமே தவிர, மற்றபடி இந்த 2 அணிகளுக்கு இடையில் தான் இந்த தேர்தலில் போட்டி. அது ஒன்று தெளிவான ஒரு விஷயம். மற்றபடி இந்த தொங்கு சட்டமன்றத்துக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு மகா பெரிய கூட்டணி என்பது அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றையும் பார்த்து இணைச்சிருக்காங்க. நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் அந்த அந்த அணியில் இருக்கிற அந்த இது பூரா நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா தான், ஒவ்வொன்றையும் பார்த்து அதனால தான் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதான் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் ஒரு கடந்த முறையை விட கூடுதலான இடங்களில் திமுக அணி வெற்றி பெறும், உறுதியாக வெற்றி பெறும். கடந்த முறையை விட கூடுதலான இடங்களில் வெற்றி பெறும். அதனால் அந்த தொங்கு சட்டசபை அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். கீழே கள நிலைமையே அப்படி தான் இருக்குது. அதான் நான் சொன்னேன், பிஜேபி ஒரு இடத்துல கூட வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அநேகமாக அது 100% நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். இப்போ அவங்க சீட் அலோகேஷன், அவங்க நிற்கக்கூடிய தொகுதிகள், இதை பூரா பார்த்தா அநேகமாக கடந்த முறை 4, இந்த முறை 0 என்று வந்தால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிஜேபியை பொறுத்தவரைக்கும். ஐயா, சென்னை பத்தி ஒரு கேள்வி. இப்போ வந்து நீங்க கலைஞர் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, வடக்கு வளர்க்கிறது தெற்கு தேய்கிறது. இந்தியாவோட வளர்ச்சியை பத்தி பேசும்போது அவர் குற்றச்சாட்டு வச்சார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. இப்போ நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா, சென்னையில வந்து நேர் ஆப்போசிட்டா இருக்கு, எதிர்மாறா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சவுத் சென்னைங்கிற ஒரு வட்டம் வந்து வளர்ந்துட்டே இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. வேறஸ் நார்த் சென்னை நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து வளர்ச்சி தேக்கம் இருக்கோங்கிற ஒரு ஐயம் எல்லாருக்கும் இருக்கு இங்க சென்னையில. இத வந்து எப்படி சரி பண்ணி, இப்ப நீங்களும் அதே ஒரு கருத்தோட இருக்கீங்களா? இது எப்படி வந்து மாற்றம் ஏற்படுத்த முடியும்? இல்லை, எல்லா பகுதிகளிலுமே ஒரு சமச்சீரான வளர்ச்சி என்பது ரொம்ப அரசினுடைய கொள்கையாகவே அது இருக்கணும். அரசினுடைய கொள்கையே அனைத்து பகுதிகளிலையும் ஒரு சமச்சீரான வளர்ச்சி என்ற முறையில் அரசினுடைய கொள்கை வந்து மாறணும். மூலதனத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கிறது அப்படின்றதுல அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஹார்பரு, ஏர்போர்ட்டு அல்லது நீர்வளம், நிலவளம், இந்த மாதிரி இருக்கிற இதை வந்து அது எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது. இப்போ நாங்கள் பல இடத்துல வந்து தொழிற்சாலைகளுக்கு நிலம் எடுக்கிற போது நாங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நஞ்சை நிலங்கள் உட்பட இந்த மாதிரியான பல்வேறு அரசனுடைய இதுக்காக எடுக்கப்படுது. கடுமையான எதிர்ப்பு நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம். ஏன் நீங்கள் தருமபுரியோ பெரம்பலூரோ அந்த மாதிரி விருதுநகரோ அந்த மாதிரி பக்கத்தெல்லாம் போக மாட்டேன்றீங்க? ஏன் திரும்ப சென்னையை சுற்றியே தான் ஃபேக்ட்ரி பூரா வரணுமா, தொழிற்சாலைகள் பூரா வரணுமா, அல்லது நிறுவனங்கள் பூரா வரணுமா என்கிற கேள்வியெல்லாம் அவங்க கேட்டால் அதான் சொன்னாங்க. ஹார்பர் பக்கத்தில் இருக்குது, ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது, அப்புறம் நிலத்தடி நீர்வளம் போன்ற ஏற்கனவே இருக்கிறத அவங்க வந்து பயன்படுத்திக்கிறதுன்ற முறையில் தான் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் ஒரு அரசினுடைய காணாமை அல்லது அரசினுடைய அக்கறையின்மை என்ற முறையில் இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. அதனால் அது ஒரு சமச்சீரான வளர்ச்சி, அல்லது எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இன்றைக்கி கூட எதிரியாக ஒன்று பார்த்தேன், கலைஞருடைய
ஒரு வாசகத்தை அவங்க தேர்தல் அறிக்கையில் எடுத்து போட்டிருக்காங்க. காயமடைந்த ஆட்டுக்குட்டியை தான் மேய்ப்பன் வந்து தோளில் தூக்கிட்டு போவான் அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை நலிவுற்ற பெரிய மக்களுக்கு, நலிவுற்ற பகுதிகளுக்கு தான் எங்களுடைய இது இருக்குன்ற மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, கலைஞருடைய கொட்டேஷனை போட்டு. அந்த அணுகுமுறை செயல்பாட்டில் இருக்கும். இப்போ இத்தனை நேரமும் எங்களுடன் செலவழித்து உங்களுடைய அரசியல் கருத்துக்களையும் தேர்தல் பற்றிய உங்களுடைய கண்ணோட்டத்தையும் விளக்கியதற்கு மிகவும் நன்றி. வணக்கம். வணக்கம்.